கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரி எஸ்தர் எட்வின் பிஜிஎம் ஊழியத்தின் சார்பிலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். யோவேல் 2:18 அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போது தேவன் வைராக்கியம் கொள்ளுவார், எப்பொழுது ஜனத்தை கடாட்சிப்பார் என்றால், தேவ பிள்ளைகள் ஒரு தேசத்திற்காக அல்லது ஒரு வட்டாரத்துக்காக ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜெபிக்கும்போது தேவன் அந்த இடத்தை வைராக்கியம் கொண்டு வல்லமை விளங்க செய்வார். யோவேல் 1:14 வாசித்து பாருங்கள். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், அழுது புலம்பி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். எந்த தேசத்தில் மக்கள் உபவாசித்து ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அந்த இடத்திற்கு வைராக்கியம் கொள்ளுவார். இந்த நாளிலும் கூட தேவன் வைராக்கியமாய் எழும்பி செய்யக்கூடிய காரியம் என்ன என்று பார்க்கலாம். முதலாவதாக யோவேல் 2:22 வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்தரம் செழிப்பாய் மாறுமாம். உங்கள் வாழ்க்கை வனாந்தரமான வாழ்க்கையாய் இருக்கிறதா? உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வறட்சியாய் காணப்படுகிறதா? ஜெபிக்க முடியாமல் இருக்கிறீர்களா? தேவ சமூகத்திலே களி கூற முடியாமல், உபவாசித்து வேத வாசிக்க முடியாமல் இருப்பது தான் ஒரு வனாந்தர வாழ்க்கை. இதைத்தான் செழிப்பாக்க போகிறாராம். சில சமயத்திலே குடும்ப வாழ்க்கையிலும் கூட சந்தோஷமே இல்லை, ஒரே போராட்டம், பற்றாக்குறை, சமாதானம் இல்லை, ஒரே வறட்சி காணப்படுகிறது. வேலை செய்யும் இடங்களில் பார்த்தால் பிரச்சனை, நெருக்கம், சோர்வு ஏற்படுகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தருடைய வைராக்கியம் இதை சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஜெபித்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாய் எழும்புவார். இரண்டாவதாக யோவேல் 2:24 களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் உண்டாகுமாம். நிரம்பி வழியும் அனுபவத்தை கர்த்தர் தருவார். இடைவிடாமல் ஜெபித்து பாருங்கள். ஏதோ ஒரு அளவிலே நாம் நின்றிருந்தோம், அவ்வளவு தான் என்று எண்ணியிருந்தோம். ஆனால் இன்றைக்கு அளவில்லாமல் நிரம்பி வழியும் அபிஷேகம் தருகிறார். சங்கீதம் 23 தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று. தேவனுடைய மகிமை நிரம்பி வழியும். உலக வாழ்க்கையிலும் கூட உன்னுடைய வரவு செலவுக்கு நிரம்பி வழியும். உன் குடும்பத்திலும் உன் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு காரியம் கூட குறைவு வராது. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீர்கள். கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். மூன்றாவதாக யோவேல் 2:25 இழந்து போனதை திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் ஜெபித்தால் போதும், எதை இழந்து போனீர்களோ அதை திரும்பவும் தருவேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எதை இழந்து விட்டீர்கள்? ரட்சிப்பை இழந்து விட்டீர்களா? கிருபையை இழந்து விட்டீர்களா? அல்லது ஜெப ஆவி இழந்து விட்டிருக்கிறீர்களா? குடும்பத்தில் உங்கள் பெயர் இல்லாமல் போயிருக்கிறதா? எதை இழந்திருந்தாலும் உபவாசித்து ஜெபித்து பாருங்கள். மீண்டும் இழந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். இன்றைக்கு தேவன் வைராக்கியம் கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளைகள் மீது வைராக்கியமாய் எழும்பி வறட்சியை செழிப்பாக்கி நிரம்பி வழியும் ஆசீர்வாதம் கொடுத்து இழந்து போன ஆசீர்வாதங்களை மறுபடியும் கொடுக்க போகிறதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.